அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு 25. இதில் டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸுக்கு உண்டான ஒரு 50 வினாக்கள் உங்களோட சேர்ந்து நான் பார்க்க போகிறேன். ஓகேவா? உங்களால் முடிஞ்சால் ஒரு 40 மதிப்பெண் இதில் எடுத்து காட்டுங்க. ஸோ வீடியோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? எவன் கூட்டல் ஒருவன், இதை சேர்த்து எழுதணும்னா எப்படி எழுதலாம்? ஆன்சர் பாருங்கள், எவன் ஒருவன். அடுத்து இரண்டாவது வினா, உயர்வு கூட்டல் அடைவோம், உயர்வு கூட்டல் அடைவோம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? உயர்வு கூட்டல் அடைவோம். ஆன்சர் உயர்வடைவோம் அப்படின்னு வரும். மூன்றாவது வினா, பிரித்து எழுதுக. வேதி உரங்கள் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதணும்னா எப்படி வரும்? வேதி கூட்டல் உரங்கள் அப்படின்னு வரும். நான்காவது வினா, எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல். எளிது, எளிது என்பதன் எதிர்ச்சொல் என்ன? எளிது என்பதன் எதிர்ச்சொல். ஆன்சர் அரிது. அடுத்த வினா, சொல்லும் பொருளும் பொருந்தா இணையை தேர்ந்தெடு. கொம்பு, கிளை, அது ரெண்டும் மேட்சாக இருக்குது மரத்தோடன்னு வச்சுக்கோங்க. புழை, துளை, இதுவும் சரியானது தான். கான், காட்சி, இதுவும் சரியாக தான் இருக்குது. அசும்பு, நிலம் அப்படிங்கிறாங்க, இது தவறு. அசும்பு அப்படிங்கிறது நிலம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தா இணை. 6, பொருந்தா இணை எது? பொருந்தா இணை எதுன்னு கேட்குறாங்க. சூழி அப்படின்னா தலையில் போடுறதுங்கிறாங்க, சரியானது தான். குழை, காது. கிண்கிணி, இடையில் போடுறதுங்கிறாங்க, அது தவறு. சுட்டி, நெற்றியில் வைக்கிறது. ஸோ இது சரியானது. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் டி பொருந்தா இணையாக, ஆப்ஷன் சி பொருந்தா இணையாக இருக்குது. அடுத்த வினா, பொருந்தா இணை எது? பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணை எது? குறிஞ்சி, யாமம், சரியா இருக்கா? பொழுதுகள். முல்லைக்கு ஏற்பாடுங்கிறாங்க, அது தவறு, பொருந்தாமல் இருக்குது. மருதத்துக்கு வைகரை, பாலைக்கு நண்பகல். அடுத்தது 8, பொருந்தா இணையை காண்க. சாஸ்தி அப்படிங்கிறது மிகுதிங்கிறாங்க, அதாவது அதிக உனக்கு சாஸ்தியாக கொடுத்துட்டோம்பாங்களா, அதே மாதிரி மிகுதி அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க. ஓகே, அது சரிதான். விஸ்தாரம், அளவுங்கிறாங்க, விஸ்தாரங்கிறது அளவு கிடையாது. பொக்கிஷம், செல்வம், நமஸ்காரம்னா வணக்கம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் இதில் பொருந்தாமல் இருக்குது. அடுத்து பாருங்கள் 9, வழுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக. வழுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக. இதில் பாருங்கள், அதை செய்தது நான் அல்லேன் அப்படிங்கிறது தான் வழுவு சொல் இல்லாத ஒரு தொடர். 10வது வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். சரியானதை குறிப்பிடு. வௌவல், மெய்யெழுத்துங்கிறாங்க, தப்பு. கன்சனன், ஆயுத எழுத்து, அதுவும் தவறு. ஹோமோகிராஃப், ஒப்பெழுத்து, இது சரியாக கொடுத்துருக்காங்க. டிஸ்கஷன், உயிரெழுத்து, அதுவும் தவறாக இருக்குது. இப்போ ஆப்ஷன் சி தான் சரியான இணை. ஆங்கில சொல்லுக்கான தமிழ்ச்சொல் பொருந்தா இணையை கண்டறி. பொருந்தா இணையை கண்டறி. ஸ்டார்ம், புயல், சரியானது. டெம்பஸ்ட், தப்பு, புயல் காற்றுன்னு வரணும். டோர்னடோ, சூறாவளி, சரி. சீஃப்ரீஸ், கடல் காற்று, இது எல்லாமே சரி. ஆப்ஷன் பி தான் பொருந்தா இணை. 12, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வானம், வானம். வானம், வானம். வானம் அப்படின்னா ஆகாயத்தை குறிக்கும். இந்த வானம் வெளியை குறிக்கும். அடுத்த வினா, தொடர் அமைப்பினை கண்டறிக. பாடி மகிழ்ந்தனர், பாடி மகிழ்ந்தனர், இது என்ன தொடர்? வினையெச்ச தொடர். பாடி வருதா, அதனால். 14, கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே என்னென்னு பார்க்கணும். பாருங்க, தொழிற்பெயர்னா பாடல், வினையாளனையும் பெயர் கேட்டவர். ஓகேங்களா? இதுதான் சரியானது. சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்க.
இதில் அகர வரிசை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பா, அடுத்தது பா, பி, பு, பவ் அப்படின்னு வரும். பசி, பானம், பிடி, புலி, பவ்வம். சரியான அகர வரிசையை எழுதுக. தண்ணீர், தாவி, தீவு, துன்பம், தூவி அப்படின்னு வரும். அடுத்தது அகர வரிசைப்படுத்தி எழுதுக. நீலம், மாணிக்கம், வைரம், பவளம், முத்துன்னு இருக்கா. இதில் நீலம், பவளம், மாணிக்கம், முத்து, வைரம் அப்படிங்கிறது சரியான அகர வரிசை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனே சாஃப்ட் வங்கி. இதை நம்ம சரியாக சொற்றொடராக்குன்னா ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஸோ அப்போ அதுதான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தானியம், துள்ளி, தேடல், தொகுதி அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா. 20 விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுவது என்ன? விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது உற்றது உரைத்தல் விடை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். எலியும் பூனையும் போல. இந்த உவமை கூறும் பொருள் என்ன? உவமை கூறும் பொருள் என்ன? எலியும் பூனை என்னவா இருக்கும்? எப்போதும் வேற்றுமையாக இருக்கும். பகைமை அப்படின்னு இருந்துச்சுன்னா பகைமையும் போட்டுக்கலாம். 22 இளவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் என்ன? இளவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் என்ன? ஏமாற்றம். 23 அதே தான் உவமை தான். பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போல என்னும் உவமைக்கு உண்டான பொருள் எளிதில் மனதில் பதிதல். 24 சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. ரிஃபார்ம். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. ரிஃபார்ம் சீர்திருத்தம். அடுத்த வினா, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது டேஷ் விடை ஆகும். இனமொழி விடையில் வரும். இனமொழி விடை. 26 நிறுத்தற் குறிகள் அறிதல். எது சரியானது? பாருங்க, கண்ணா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. ஸோ அப்போ அங்கே ஒரு கார்புள்ளி இடுறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வா, அதோ, வியப்பாக ஏதோ சொல்ல போகிறாங்க. ஓகேங்களா. அப்போ வியப்பு குறி பயன்படுத்துகிறாங்க. அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம். கண்ணா வா, அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக தானே சொல்லுவாங்க. அப்போ இந்த வரி தான் சரியானது. நிறுத்தற்குறி அறிக. நிறுத்தற்குறி அறிக. பாருங்கள், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. இதுதான் கரெக்டான ஒரு நிறுத்தற்குறி உள்ள வாக்கியம். ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா. பணம் காணாமல் போனது அப்படிங்கிறதோ சட்டி உடைந்து போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டானது கிடையாது. 28 பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை. இதை எழுத்து வழக்காக நம்ம மாற்றணும்னா எப்படி மாறும்? எனக்கு கூட உங்களைப் போல் ஆட வேண்டுமென்று ஆசை அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி. 29 பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. கொடுத்துடு. கொடுத்துடு அப்படிங்கிறத கொடுத்து விடு அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? 31 எவ்வகை வினா என்பதை எழுதுக. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல் அறிவினா. 32 காட்சி அழகு. காட்சி ப்ளஸ் இ ப்ளஸ் அழகு பின்வருவனவற்றில் தொடர்புபடுத்துக அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் இகர ஈறு இருக்குது. ஓகேங்களா. இகர ஈறு அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. 33 சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணையை தேர்ந்தெடு. உயிர் ப்ளஸ் உயிர். மலை கூட்டல் அருவி அப்படிங்கிறது தான் அதில் உயிர் ப்ளஸ் உயிராக வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்த வினா, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்ய. கொள் கோல். கொழுனா வாங்கு. கோல்னா புறங்கூறல். குறில் நெடில் பிழையான சொல்லியது. கல் கால். கிரி கீரி. குடம் கூடம். கெண்டை கொண்டைன்னு வராது. ஓகேங்களா. இது தவறாக இருக்குது. ஆப்ஷன் டி இந்த குறிநெடியில் தப்பான பிழையான சொல்.
36 கூற்று காரணம் சரியா தவறான்பாங்க. 10 பாட்டு நூல்கள் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். கூற்று 2 மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முதல் கூற்றும் சரி, ரெண்டாவது கூற்றும் சரிதான். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று ந ந ந இவை மூன்றும் மயங்கொலி எழுத்துகள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடும் உடையதுங்கிறாங்க. அப்போ இதுவும் ரெண்டும் சரிதான். அடுத்து 38 கல்லாமை ஒழிக என்னும் பொருளில் வரும் தொடர் எது? கல்லாமை ஒழிக என்னும் பொருளில் வரும் தொடர் எது? விழைவு தொடர். விழைவு தொடர். 39 நேரான தமிழ்ச்சொல்லறிக. டெரகோட்டா. டெரகோட்டா சுடுமண் சிற்பத்தை டெரகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளின் செறிவை சுட்டுக. பொருளின் செறிவை சுட்டுக. ஸோ இதில் அகம் புறம் உற்றார் உறவினர் காலை மாலைங்கிறதெல்லாம் சரியாக இருக்குது. கண்ணங்கரேல் அப்படிங்கிறது வாக்கியம் சிம்பிளாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ பொருளோட செறிவு கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும். பொச்சாப்பு. பொச்சாப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? சோர்வு. 42 குமரி மாவட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும்? குமரி மாவட்டத்தில் உப்பர் என்பது தாத்தாவை குறிக்கும் ஒரு சொல். பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஓர் ஊர், ஓர் ஊர், ஒன்று ஊர், ஒரு ஊர் அப்படிங்கிறத என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன? ஓர் ஊர் அப்படின்னு வரும். பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஒரு நகரம் அப்படிங்கிறது சரியானது. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. ஒப்புமை என்ற சொல்லின் பொருள் ஒப்புமை என்ற சொல்லின் பொருள் என்னென்னா இணை. அற்புதம் என்ற சொல்லின் பொருள் வியப்பு. முகில் என்ற சொல்லின் பொருள் மேகம். உபகாரினா வள்ளல். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு உண்டான சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ ஒரு பாராகிராஃப் டக்குன்னு இதை பார்த்துடலாம். இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றில் 100 பில்லியன் அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்களின் வலைப்பின்னல் தான் படைப்பு, உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாம். மூளை முதுகு தண்டிலிருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் போல உள்ளது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவைப்படுது. சிறுமூளை தான் நம் உடல் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துதுங்கிறாங்க. இப்போ இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாமா? இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனித மூளை தான். மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கையை கூறு அப்படின்னா ட்ரில்லியன் இருக்குது. மூளை எங்கிருந்து முளைக்கிறது? மூளை எங்கிருந்து முளைக்கிறதுனா முதுகுத்தண்டிலேருந்து. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுது? 800 மில்லி. நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எது? நம் உடல்களின் அசைவுகளை கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா சிறுமூளை. ஸோ இதோட இன்றைக்கி உண்டான 50 வினாக்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ எத்தனை வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.